காசு தாண்டா எல்லாமே அப்படின்னு சொல்கிறவங்கிட்ட பீஸ் இருக்காது. ஸோ ஐ won't agree with you bro. பட் இஸ் மணி இம்பார்ட்டண்ட்? அப்சல்யூட்லி. மகான், லக்கி பாஸ்கர், டிராகன் எந்த படம் வேணால் எடுத்துக்கோங்களேன். மணி அப்படின்ற ஒரு ஃபேக்டரை இம்பார்ட்டண்ட்டாக வச்சு அதை சுற்றி தான் எல்லா ஈவெண்ட்ஸுமே நடக்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. மணி இஸ் இம்பார்ட்டண்ட். அகெயின் பீப்புள் ஆர் சஃபரிங் வித்தவுட் இட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்க எவனுக்காச்சும் கால் பண்ணி ஒரு 500 ரூபா அனுப்புடா அப்படின்னா 10 ரூபா கூட இல்லைடா அப்படின்னு சொல்கிறவன் தான் அதிகம். உருட்டுறவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பட் உண்மையை சொல்கிறவனும் இருக்கான். நம்ம பசங்கக்கிட்ட காசு இருக்காது, ஆனால் ட்ரெஸ் இருக்கும். என்னடா சொல்கிற? டைம் ஃபார் அ குட்டி கதை. 1990s முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மேஜர் பாப்புலேஷன் வந்து மாதத்துக்கு 500 ரூபாலேருந்து 1000 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஏர்ன் பண்ணுற காசு ஃபுல்லாக ரெண்ட்டு, க்ரோசரிஸு, டிரான்ஸ்போர்ட்டு, யூட்டிலிட்டிஸு இந்த மாதிரி டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே சரியாயிருச்சு. இம்மீடியட் யூசேஜ்க்கே சரியாயிருச்சு. சேவ் பண்ணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே பெருசாக இல்லை. சரி, 1990s முன்னாடி பார்த்துட்டோம். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேங்க்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ஸ்கீம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, பேங்க் அப்படின்றது ஒரு உண்டியல் மாதிரி வெறும் காசு போட்டு வைக்கிற இடமா இல்லாமல் இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால பீப்புள் வேர் அட்ராக்டட் டு இட். அஃப்கோர்ஸ் 1990s முன்னாடி பேங்க்ஸ்லாமும் இருந்துச்சு, பட் இந்த ரொம்ப பணக்காரனாக இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஃபார்மல் பேங்கிங் சிஸ்டம்ஸ்லலாம் காசை போட ஆரம்பித்தான். ஸோ இந்த ரீசன்னால் பணக்காரனாக இருக்கவங்க மட்டும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் மிடில் கிளாஸில் இருக்கவனும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தான், விச் இஸ் ஆக்சுவலி அமேசிங். ஸோ ஸ்பெண்டிங் எக்கானமியாக இருந்தது சேவிங் எக்கானமியாக மாறிச்சு. பட் ப்ராப்ளம் இஸ் என்டையராக மாறிச்சா? அதுதான் இல்லை. இன்னும் கூட நம்ம காசை சேவ் பண்ணாமல் தேவையில்லாத விஷயத்துலலாம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கே ஆக்சுவலாக ஸ்பெண்ட் பண்ணணுமோ அங்கே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அதை தான் இந்த வீடியோவில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கோல்டு, சில்வர், பிட்காயின் நம்ம பெரிய லெவலுக்குலாம் போகாமல் சின்னதாக ஆரம்பிப்போம். சார்ட்டிங் தி அட்டையர் வி ஹாவ் அட் ஹோம். சார்ட்டிங் தி அட்டையர்னால் ஏதோ பயங்கரமான விஷயம்லாம் நினைக்காதீங்க. ட்ரெஸ்ஸை பிரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சிம்பிளாக ஆரம்பிக்கிறேன். பணக்காரனாக இருக்கவன் எப்படி ஒரு ட்ரெஸ்ஸு கடையில் போய் ட்ரெஸ் வாங்குவான்? ஸ்மால் அமௌண்ட்டாக பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் வாங்குவான், கரெக்டாக? பாவர்ட்டி லைனுக்கே கீழே இருக்கவன் எப்படி வாங்குவான்? ஸ்மால் அமௌண்ட்லேயே லோ குவாலிட்டியாக வாங்குவான். இந்த மிடில் கிளாஸில் இருக்கவன் எப்படி வாங்குவான்னா லோ குவாலிட்டி ட்ரெஸ்ஸை செம்ம அதிகமாக வாங்குவான். பிராண்டட் ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு 2, 3, 4 மேக்ஸிமம். தப்பு எங்கே தான் இருக்குது. வாட் எவர் கேட்டகரி, வாட் எவர் ப்ராடக்ட், வாட் எவர் கம்பெனி, எல்லாத்துக்குமே மிடில் கிளாஸ் தான் டார்கெட்டு. நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக கலராக ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்ற நினப்பில் லோ குவாலிட்டியில் வாங்குகிறோம். ஸோ அந்த லோ குவாலிட்டியில் என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா, ஒரு 4-5 மந்த்ஸ் தாண்டிச்சுன்னா ஒன்று ஃபிட்டிங் போயிடும், இல்லாட்டி அந்த நூலாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இன் தி எண்ட் நம்ம அதை தூக்கியும் போட மாட்டோம். சேஃபாக இது அப்புறம் எப்படியாச்சும் ஃபிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரத்தில் வைப்போம். ஒரு க்ளோத்தாக போடாமல் சேர்த்து வச்சு ஒரு நாள் பார்த்தா மலை மாதிரி கூஞ்சிருக்கும். எதை தூக்கி போடுறது, எதை வச்சுக்கிறது ஒன்றுமே புரியாது, கன்ஃபியூஸ் ஆயிரும் லிட்டரலாக. அப்புறம் வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம். டேய் பாருங்கடா, ரூம் இவ்வளோ பெருசு இருக்குதுடா. ப்ரையாரிட்டைஸ் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் மோர் தென் த குவான்டிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். நீங்கள் என்ன தான் வெரைட்டின்னு வாங்கினாலும் ஒரு 30 ட்ரெஸ் இருக்குன்னா அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5-10 ட்ரெஸ்ஸை தான் திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஸோ வை பாதர் மேன்? நீங்கள் சிட்டிக்கிட்ட ஏதாவது கேட்கறதா கேட்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் வாங்குறீங்கல்ல, அதை ஸ்மால் அமௌண்ட்டாக மாற்றுங்க. நிறைய லோ குவாலிட்டி ட்ரெஸ் வாங்குறீங்கல்ல, அதையும் ஸ்மால் அமௌண்ட்டாக வாங்குங்க. ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் திஸ் அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் தேட், மீடியம் அமௌண்ட் ஆஃப் போத் ஆஃப் தெம். திஸ் வில் சேவ் யூ டன்ஸ் ஆஃப் மணி. நீங்கள் பிராண்டடான அட்டையர் வாங்குனீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் மினிமம் 3 வருஷம் யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் தட்ஸ் பெட்டர் தேன் ரீப்ளேசிங் லோ குவாலிட்டி ட்ரெஸ்ஸஸ் ஃபார் எவ்ரி 3 or 4 months. ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா, இந்த லோ குவாலிட்டி ட்ரெஸ்ஸஸ்ஸு, நூல் பிரிஞ்சு வந்தது, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எய்தர் தூக்கி போட்டுருங்க, ஆர் இந்த ஆசிரமம், டொனேஷன் சென்டர்ஸ் இந்த மாதிரி சில இடம்லாம் இருக்கும், ஜஸ்ட் டொனேட் இட். இட்ஸ் ஈஸி அஸ் தட். செகண்ட் திங், நான் இப்போ ட்ரெஸ்ஸுக்கு சில விஷயம்லாம் சொன்னேன்ல, அது அப்படியே மிச்ச ப்ராடக்ட்ஸ்க்கு இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 5-6 வருஷம் முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒயர்ட் இயர்ஃபோன்ஸ்னு வரும். அது நீங்கள் எவ்வளோ 500 ரூபா 600 ரூபா கொடுத்து என்ன பண்ணாலும் அது ஒரு 2-3 monthsல அவன் செத்துட்டான்டா. இதர் ஒரு சைடு கேட்காம போயிடும், இல்லை 2 சைடும் கேட்காம போயிடும், இல்லை ஸ்வை அப்படின்னு சவுண்டு வரும், இல்லை மைக்கு வேலை செய்யாது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதை ஃபிக்ஸ் பண்ண தான் இப்போ TWS எடுத்து வந்திருக்காங்க. நான் இப்போ 2500 ரூபாய்க்கு ஒரு TWS வாங்கினேன். லிட்டரலாக 2.5 வருஷமாக நல்லா வந்துட்டுருக்கு. இதே விஷயத்த நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அதான் நான் சொன்னேன்ல, ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஃபுல்லாக கேம் தான் ஆடிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் ஒரு 1000 rupees 1500 rupeesக்குள்ளே வாங்கி
எப்படியாச்சும் ஒரு 5-6 மந்த்ஸில் அவள் தான் காலியாயிடுவான். ஸோ அதனால் இப்போ ரேசரோட ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று வாங்கினேன், அரௌண்ட் 3000 இருக்கும். ஸோ தட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ ஃபார் 2 years. ஸோ இதே லாஜிக்கை நீங்கள் ஷூ செருப்புக்கெல்லாமும் யூஸ் பண்ணலாம். ஐ மீன் செருப்பு பியாமல் இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். எவ்வளோ சின்ன விஷயம் பார்த்தீங்களா? பட் நம்ம பிஸியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட நோட்டீஸ் பண்ணாமல் இட்ஸ் ஜஸ்ட் ரன்னிங். நெக்ஸ்ட் திங், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்கூலோ காலேஜோ போயிட்டுருப்பீங்க. ஸோ உங்கள் ஐடி கார்டை ஃபோட்டோ எடுத்து ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் கெட் ஸோ மெனி பெனிஃபிட்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம், யூடியூப் ப்ரீமியம், யூடியூப் மியூசிக் அதோட ப்ரீமியம், அப்புறம் அந்த கேன்வா, அண்ட் there are so many certification courses like for example MongoDB. யூடியூப்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 0 rupeesல வந்து ஃபர்ஸ்ட் மந்த் ஃப்ரீயாக தராங்க. அதுக்கப்புறம் 80 rupees ஒன்றுமோ. அகேன் ஸ்பான்சர்லாம் இல்லை, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ், இங்கே நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கிறதுனால தான் வந்து டியூஷன் சேர்க்குறாங்க, இன்ஸ்டியூட் சேர்க்குறாங்க, அது இதுன்னு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரை டு அவாய்ட் ஆல் திஸ். ஆக்சுவலி என்ன கேட்டால் யூடியூப்லேயே உங்களுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸும் இருக்குது, புக்ஸ்லேயே எல்லா ரிசோர்ஸஸும் இருக்குது. இது ரெண்டுத்தை நீங்கள் யூஸ் பண்ணாலே யூ கேன் ஏஸ் இட் ஆல். பட் நோ, யூ வாண்ட், ஏன்னா யூ லேக் டிசிப்ளின். அதுக்காக தான் இந்த சேனல் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப். இந்த பைஜூஸ், ஆகாஷ் இன்ஸ்டியூட்டு என் பேர்லேயே வைங்கடா, என் மனத்தை வாங்குங்கடா. எனிவேஸ், இந்த இன்ஸ்டியூட்லலாம் ஜாயின் பண்ணி இந்த கோர்சஸ்லாம் படித்து ஹாப்பி கஸ்டமர்ஸோட நான் இங்கே சேர்ந்தது, இங்கே படித்தது, என் டைமை வேஸ்ட் பண்ணதை நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகம். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு தேவையான எல்லாமே யூடியூப்பில் தான் இருக்குது. அப்படி யூடியூப்லனா ChatGPT. ஸோ எனக்கு போர்டு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பயந்துக்கிட்டு காசை ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் 30,000 50,000 கொட்டாமல் தயவு செஞ்சு இருக்க ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வச்சு படிங்க. ஏன்னா இங்கேயே இருக்கு எல்லாம். அகேன் த ஒன்லி திங் யூ மே லேக் இஸ் த டிசிப்ளின் இன் ஸ்டடியிங். வந்துடும், என் சேனல் பார்க்க வந்துடும். டோ எனிவேஸ், அடுத்தது ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ. நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாமல் போங்க. ஏன்னா ஒரு ஹோட்டல் ஒரு மாதிரி இருக்கும், அதெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லலை. பட் அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு மட்டும் யோசிக்கலாம். நான்லாம் ஒரு மாதத்துக்கு 20 days மேலே ஸ்விக்கி, ஜொமேட்டோ அண்ட் பீஸா ஹட், டாமினோஸ் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் லிட்டரலாக. இப்போது ரைட் நவ் ஒரு மாதத்துக்கு பேர்லி 4 times or 5 times. ஸோ இந்த மாதிரி நீங்களும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா யூ கேன் சேவ் லாட்ஸ் ஆஃப் மணி. ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த கூகுள் பே ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு அதெல்லாம் ஒன்றுமே வேணாம். பட் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஆப் பர்ச்சேசஸ்ஸு இல்லை ப்ளே ஸ்டோரில் ஏதாச்சும் ஒரு ஆப் வாங்கணும், இது எல்லாத்துக்குமே வந்து இதில் நீங்கள் காசு போடலாம். இங்கே பாருங்களேன், இது வந்து என்னோடய பேலன்ஸ். ஆக்சுவலி இதோட அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் பேசிக்கலி என்ன பண்ணணுன்னா, கூகுள் வந்து உங்களுக்கு சர்வேஸ் கொடுக்கும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த கடைக்கு போனீங்களா, யூடியூப்பில் இந்த ஆட் வந்துச்சா உங்களுக்கு, இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒன்று கேட்கும். நீங்கள் அதை வந்து கரெக்டாக ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறைய கொஷின்ஸ் கேட்கும். சில சர்வேஸ்க்கு வந்து 30 ரூபா கொடுக்கும், சில சர்வேஸ்க்கு 2 ரூபா தான் கொடுக்கும். ஸோ இட் ஹானஸ்ட்லி டிபெண்ட்ஸ். பட் யூ ஹாவ் நத்திங் டு லூஸில். ஏன்னா நீங்கள் இதில் ஒரு பைசா போட போகிறதில்ல, பேங்க் அக்கௌண்ட்டு தேவையில்லை. ஸோ ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்லேயோ ஏதாச்சும் ஒரு பர்ச்சேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து நீங்கள் காசு போட்டு வாங்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வயசுலாம் நான் செம்மையாக ஆட முடிப்பேன், ஏதாச்சும் ஒன்று வாங்கி தரலனா. எனக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும்போது ஒரு கடையில் ஒரு பெரிய டெடி பேர் பொம்மை வச்சுருந்தாலாம். எனக்கு அதை வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்லேயே புரண்டனா. அந்த ரோட்டுக்கு போனால் இன்னும் கூட எல்லாருக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபன்னி திங், சில பேர் 20 வயசு ஆகியும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியும் 2 வாட்டி யோசிங்க. நீங்கள் என்னென்ன வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணி வச்சா தட்ஸ் ஈவன் பெட்டர். நீங்கள் அந்தளவு போகணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போலேருந்தே ஸ்டார்ட் சேவிங், ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். பேங்க்கில் வந்து உங்கள் காசை போட்டு வைங்க. இதோட ரிசல்ட்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது, பட் ஒரு 50-60 இயர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணும்போது ஓகே we did something good அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் இதே மாதிரியே வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் கண்டென்ட் ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.